கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் கூட தேவனுடைய ஊழியக்காராகிய ஸ்பர்ஜன் அவரை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அவருடைய ஊழியத்தை குறித்தும் அவருடைய பிரசங்கத்தை குறித்தும் அவருடைய மனைவியினுடைய தியாகத்தை குறித்தும் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். இவருடைய ஊழியத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அவர் பகிர்ந்து கொள்கிறார். ஸ்பர்ஜன் அவர்கள் நாட்டிங்காம் என்னும் பட்டணத்தில் உள்ள ஒரு பண்ணையாருடைய மனைவியை நேரில் சென்று சந்தித்து அவர்களுடைய வியாதி குணமாக வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபித்து வந்தார். அப்போ வழக்கத்திற்கு மாறாக அவர் ஒரு முறை அந்த அம்மாவுக்காக ஜெபிக்கும் சென்றபொழுது அந்த அம்மாவனுடைய முகத்தில் மாற்றத்தையும் மன மகிழ்ச்சியையும் கிறிஸ்துவுக்குள் அவர்கள் வந்த காரியத்தையும் அவர் கண்டு கொண்டார். ஏன்னா இதற்கு முன்பாக இருந்த காரியத்தையும் அன்றைக்கு அவர் கண்டுகொண்ட காரியத்தையும் வித்தியாசத்தையும் அவர் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. நீங்கள் கிறிஸ்துவை இயேசுவை எப்படி கண்டு கொண்டீர்கள்? இந்த மகிழ்ச்சி இந்த சமாதானம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது அப்படி என்று கேட்டார். ஏன்னா இதற்கு முன்னால் அப்படி இல்லை, ஆனால் அன்றைக்கு அந்த மாற்றத்தை அவர் பார்த்துட்டார். அப்போ கேட்ட உடனே அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பழைய அமெரிக்க தினசரி பத்திரிகையை அப்படி காண்பிச்சு, ஐயா லண்டன் மாநகரில் பிரசங்கம் செய்த ஒரு ஊழியருடைய செய்தியினை இந்த பத்திரிக்கையில் நான் வாசித்த பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன், மனமகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டேன், அவருக்கு என்னை அர்ப்பணித்தேன், அவருடைய பிள்ளையாய் நான் இப்போது இருக்கிறேன் என்று அந்த அம்மா அறிக்கை செய்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், இதை கேட்ட உடனே ஸ்பர்ஜனுக்கு ஆச்சரியமும் கூட அதிசயமும் கூட. என்னன்னு சொன்னால், இந்த அமெரிக்க பத்திரிக்கை உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று ஒரு கேள்வி கேட்குறாரு. ஏன்னா அந்த அம்மா இருப்பது லண்டன் நாட்டிங்காம், ஆனால் பத்திரிக்கை அமெரிக்காவில் அச்சடிக்கப்பட்ட பத்திரிக்கை. ஆனால் இந்த பத்திரிக்கை உங்களுக்கு எப்படிமா கிடச்சிது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அன்றைய நாட்களில் ஒரு பத்திரிக்கை ஒரு இடத்துல வந்து சேருவதற்கும் அச்சகத்தில் ஏறி அதை பத்திரிக்கையாக வருவதற்கும் எவ்வளோ சிரமம் என்று நமக்கு தெரியும். ஆனால் இதை கேட்ட உடனே அந்த அம்மா சொன்ன செய்தி இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பத்திரிக்கை எனக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து கிடைத்தது. எப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு பார்சல் வந்தது ஐயா, அந்த பார்சலை சுற்றி இந்த பத்திரிக்கை சுற்றப்பட்டு இருந்தது அப்படி என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, அன்றைய நாட்களில் நீங்கள் நானும் கேள்விப்பட்டிருப்போம். மளிகை கடைக்கு போனாலும் சரி, பார்சலில் பார்த்தாலும் சரி, செய்தித்தாளை சுற்றி அனுப்புவாங்க. அப்போ அப்படியே செய்தித்தாளை கீழே பொட்டலமாக மடித்து மளிகை கடையில் கொடுப்பாங்க. இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சியில் அநேக பார்சல் சிஸ்டங்கள் வந்து போச்சு, அநேக கவருங்க பார்சலில் அருமையாக அனுப்புகிறாங்க, வேக வேகமாக வந்து சேர்கிறது. ஆனால் அன்றைய நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்தித்தாளை சுற்றித்தான் பத்திரிகைகளும் பார்சல்களும் வந்து சேர்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த பார்சலில் சுற்றப்பட்ட அந்த பத்திரிகையை தாங்க நான் படித்து இந்த மனமகிழ்ச்சி சமாதானத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை உண்மையாலுமே ஸ்பர்ஜன் கேட்டு ஆச்சரியப்பட்டார். தேவனுடைய வழிநடத்துதலையும் தேவனுடைய அந்த அம்மாவை கிறிஸ்துவுக்குள் ஆண்டவருக்குள் வழிநடத்துவதற்கு தேவனும் எப்படிப்பட்ட ஒரு வழியை திட்டத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாருன்னு பார்த்து ஸ்பர்ஜன் ஆச்சரியப்பட்டார். பிரியமானவர்களே, இதில் ஒரு 4 காரியத்தை மட்டும் நான் வேகமாக சொல்லிவிட்டு ஒரு வசனத்தை நாம் சிந்தித்து பார்க்க போகிறோம். செய்தி கொடுக்கப்பட்ட இடம் எங்கே? லண்டனில் செய்தி கொடுக்கப்பட்ட இடம். அந்த செய்தி எங்கே போகுது? அது அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவுடைய பத்திரிகையில் அந்த செய்தி இடம்பெற்று அது அச்சடிக்கப்பட்டு அந்த பத்திரிகை எங்கே போகுது? ஆஸ்திரேலியாவுக்கு போகுது. ஆஸ்திரேலியாவில் இந்த அம்மாவுக்கு வந்த ஒரு பார்சலில் இந்த பத்திரிகை என்ன செய்யப்படுது? கிழித்து பார்சல் இந்த பத்திரிகை இந்த பார்சல் சுற்றப்பட்டு பார்சல் எங்கே வருது? நாட்டிங்காம் இந்த அம்மாவுடைய வீட்டிற்கு ஊருக்கு வந்து அந்த பத்திரிகை பார்சல் வழியாக சேருகிறது. அதுவும் பார்சலுக்கு உள்ள பத்திரிகை இல்லை, பார்சல் மேலே சுற்றப்பட்ட ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையை வாசித்து அதில் உள்ள தேவனுடைய வார்த்தை, நித்திய ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவனாக இருக்கிற ஆண்டோடைய வார்த்தையை வாசித்த அந்த அம்மா சமாதானத்தையும் மனமகிழ்ச்சியையும் பெற்று இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்தார்கள் என்ற சாட்சியை ஸ்பர்ஜன்ட்ட அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் என்று பார்க்குறோம். பிரியமானவர்களே, அன்றைய நாட்களில் கூட எனக்கு ஞாபகம் இருக்கிறது. பிரான்ஸில் 23 வருடங்களுக்கு முன்பாக பத்திரிகைகள் வந்து அந்த ஆவலோடு எதிர்பார்த்துன்னு இருப்பான். பத்திரிகைகள் அதை வாசிப்பதற்கும் அதை தியானிப்பதற்கும் ஆண்டோடைய காரியங்களை கண்டுகொள்வதற்கும் அவ்வளோ ஆவலாக காத்து கொண்டிருந்த காலங்கள். கைப்பிரதிகள் மக்களுக்கு கொடுக்கின்ற தமிழ் கைப்பிரதிகள் விசுவாச கைப்பிரதி கழகத்துலேருந்து சென்னையிலேருந்து எப்போ வந்து சேரும்னு ஆவலாக காத்து கொண்டிருந்த காலங்கள் அது.
இன்றைக்கும் தமிழ் பத்திரிகைகள், சில நல்ல தரமான பத்திரிகைகள் எனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. மாதம் மாதம் தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கிறேன். ஆவலோடு அதை வாசிப்பேன், ஆவலோடு அதை குறிப்பெடுப்பேன், தியானிப்பேன். இன்றும் ஆண்டவருடைய வார்த்தை கடல் கடந்து, விமானம் கடந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது, தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை. ஆனால் தேவனுடைய வார்த்தை வீணாக போகாது. அது ஆத்துமாவை ஊடுருவி அந்த பாருங்கள், அந்த அம்மா நாட்டிங்காமில் எப்படிலாம் ஒரு 5 விதமான காரியங்கள் வழியாக தேவனுடைய வார்த்தை அந்த அம்மாவுக்கு வந்து சேர்கிறது என்று பாருங்கள். அதன் மூலமாக அந்த அம்மா ஆண்டவரை அறிந்தார்கள். இன்றைக்கு உங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் சற்று சிந்தித்து பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவதற்கு எத்தனை விதமான வழிகளை அவர் நமக்காக செய்து அவருக்குள் நம்மை கொண்டு வந்தார். நாமும் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை இப்போது நாம் நினைத்து பார்ப்போமானால் அதனுடைய மகிழ்ச்சிக்கு அளவில்லை பிரியமானவர்களே. ஆனால் இன்றைக்கு நாம் இந்த தேவனுடைய வார்த்தையை எப்படியாக நினைக்கிறோம்? அதுதான் ஒரே ஒரு வசனத்தை நான் காட்டி அந்த வசனத்தில் இருக்கிற ஆழத்தை பாருங்கள். அந்த பத்திரிகையில் இருந்த தேவனுடைய வார்த்தை வசனம் இந்த அம்மாவை மாற்றியது. அப்போ பேதுருக்கிட்ட ஆண்டவர் சம்பாஷிக்கிறாரு. பேதுருவும் ஆண்டவர்கிட்ட சம்பாஷிக்கும்போது யோவான் 6ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக 71 வசனங்களை வாசித்து பாருங்கள். அதில் 68 சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவர் கேட்குறார். அப்போது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்களா? என்னை விட்டு போய்விட மனதாக இருக்கிறீங்களா? அநேகர் போயிட்டாங்களே, கடினமான உபதேசம் என்று போயிட்டாங்களே, நீங்களே என்னை விட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? யாரிடத்தில் நாங்கள் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நல்லா யோசித்து பாருங்கள். அவர் சொன்ன ஒரு முக்கியமான கருப்பொருள் என்னவென்றால் நித்திய ஜீவ வசனங்கள். இந்த அம்மா லண்டனில் கொடுக்கப்பட்ட நித்திய ஜீவ வார்த்தைகள், அமெரிக்காவில் அச்சடிக்கப்பட்ட நித்திய ஜீவ வார்த்தைகள், ஆஸ்திரேலியாவுக்கு அந்த பத்திரிகையாக போகப்பட்ட நித்திய ஜீவ வார்த்தைகள், ஆஸ்திரேலியாவிலேருந்து நாட்டிங்காம் பட்டணத்திற்கு பார்சல் வழியாக வந்த நித்திய ஜீவ வார்த்தைகள், ஸ்பர்ஜன் தொடர்ந்து போய் அந்த அம்மா சுகமாக வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது அந்த நித்திய ஜீவ வார்த்தைகள் அந்த அம்மாக்குள்ளாக சென்று அந்த அம்மாவை மாற்றியதை ஸ்பர்ஜன் கண்டு மகிழ்ச்சி அடைந்த அந்த காரியம், அந்த நித்திய ஜீவ வசனங்கள். இதில் ஒரு காரியம், கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாகவும் சரி, சிலுவைக்கு போன பிறகும் சரி, இந்த நித்திய ஜீவனை பிரித்து பார்க்க முடியாது. சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு பிறகுதான் நித்திய ஜீவனையே சம்பாதித்து கொடுத்தார் என்று. இல்லை பிரியமானவர்களே, 3 காரியத்தை பிரிக்க முடியாது. நித்திய ஜீவனையும் இயேசு கிறிஸ்துவையும் நித்திய ஜீவ வசனங்களையும் பிரிக்க முடியாது. சிலுவையை மட்டும் எடுத்துக்கின்னு இயேசுவை விட்டுற முடியாது, இயேசுவை மட்டும் எடுத்துக்கின்னு நித்திய ஜீவ வசனங்களை விட்டுற முடியாது, நித்திய ஜீவ வசனங்களை மட்டும் பிடிச்சிக்கின்னு சிலுவையை விட்டுற முடியாது. புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் சிலுவை இருக்கிறது, சிலுவைக்குள் இயேசு இருக்கிறார். அதன் வழியாக நித்திய ஜீவன், நித்திய ஜீவ வார்த்தைகள், சிலுவைக்கு முன்பாக நித்திய ஜீவ வசனங்கள். அந்த நித்திய ஜீவ வசனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வருகிறது. அதனால தான் யார்கிட்ட போவோம்? நாங்கள் எங்கே போவோம்? யார்கிட்ட போவோம்? ஏன்னா உம்மிடம் இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அப்போ யோசித்து பார்க்கணும் பிரியமானவர்கள, நித்திய ஜீவ வசனங்கள். அப்போ வசனத்தில் நித்திய ஜீவன் இருக்கிறது. அந்த வசனம், அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறது. சிம்பிளாக சொல்கிறேனே, இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் இருந்தாலே அந்த நித்திய ஜீவ வசனங்கள் நமக்குள்ளாகவும், அந்த நித்திய ஜீவ வசனத்துக்குள்ளாக அதனால தான் பவுல் சொல்கிறாரு, இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள், அதாவது உங்களுக்குள்ளாக பரிபூர்ணமாக அது வாசம் பண்ண நான் பிரயாசப்படுறேன்றார். அந்த நித்திய ஜீவ வசனம் பரிபூர்ணமாக நமக்குள் இருக்கும்போது அந்த பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை, பரிபூர்ணமான ஒரு செயல்பாடுகள் நம்மிடத்தில் வரும் என்று பவுல் தெளிவாக பேசுகிறார். எனவே பிரியமானவர்களே, நித்திய ஜீவ வசனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. இயேசு என்றாலே நித்திய ஜீவ வசனம்தான். அதனால தான் ஆண்டவருடைய போதனையும் வார்த்தையும் வசனமோ பிரசங்கமோ உபதேசமோ இன்று வரை ஒரு மனிதனை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. தேசத்தலைவர் காந்திய இந்த நித்திய ஜீவ வசனம்தான்
தொட்டது, அநேக காரியங்களை மாற்றியது அவருக்குள்ளாக என்று நாம் சரித்திரத்தில் வரலாறில் பார்க்கிறோம். புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை. இன்றைக்கு அநேக காலம் கடந்து, நூற்றாண்டுகள் கடந்து அநேக தேவ மனிதர்கள் உருவாக காரணமாக இருந்தது இந்த நித்திய ஜீவ வசனம் தான். ஆண்டவருடைய சிலுவை தான், ஆண்டவருடைய அன்பு தான், ஆண்டவருடைய தியாகம் தான், ஆண்டவருடைய வார்த்தை தான், ஆண்டவருடைய போதனை தான், உபதேசம் தான். எனவே இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு பாருங்கள், அன்று சீஷர்கள் கடினமான உபதேசம் போயிட்டாங்க. அப்போ இந்த கடினமான உபதேசம் என்றால் எது? நித்திய ஜீவ வசனம் தான். அப்போ நித்திய ஜீவ வசனம் தான் கடினமாக உபதேசமாக அநேகருக்கு காணப்பட்டது. இன்றைக்கு வெறும் கிருபையை மட்டுமே பிடித்துக் கொள்கிறார்கள், ஆசீர்வாதத்தை மட்டுமே பிடித்துக் கொள்கிறார்கள், அநேகர் வாக்கு தத்தத்தை மட்டுமே பிடித்துக் கொள்கிறார்கள். இல்லை, ஆண்டவருடைய எச்சரிப்பு, ஆண்டவருடைய சத்தியத்தில் அடங்கியிருக்கிற இரு பக்கங்களையும் நீ நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்போ நித்திய ஜீவ வசனத்தை உதறி தள்ளிவிட்டு அநேகர் பின்வாங்கி போனார்கள். ஆனால் பேதுரு சொல்கிறாரு, யார்கிட்ட போகும், நித்திய ஜீவ வசனம் மட்டும் தானே இருக்குது அப்படின்னு. எனவே கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் போகாது, வெறுமையாய் திரும்பாது. அந்த வார்த்தை உன்னையும் என்னையும் மாற்ற வேண்டும். மாற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் எங்களுக்குள் ஊடுருவி எங்களை உருமாற்றி அந்த பரிபூர்ணமாக எங்களுக்குள்ளாக அந்த வசனம் வாசம் பண்ணி அந்த பரிபூர்ணத்தில் நாங்களும் வளர்ந்து, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அநேகரும், இந்த நித்திய ஜீவ வார்த்தையை அநேகரும் கண்டுகொள்ளும்படியாக நாங்களும் அதற்கேற்ற வாழ்க்கையில் வாழ்ந்து அநேகருக்கு இந்த வார்த்தையை கொண்டு போய் சேர்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மை ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.